வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வீடியோ எதுவும் போட முடியல. நான் இப்போ கத்தாரில் இருக்கிறேன். ஸோ கத்தாரில் இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்க டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸில் அவுட் சைட் டெம்பரேச்சர் இருக்குது. இன்றைக்கி தேதி 20 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. இப்போ சரியாக மணி 7:50 ஆகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு மேடத்தை அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக இப்போ வீட்டுக்கு போய்க்கிருக்கேன் நான். ஸோ சொன்ன மாதிரி தான், ஹவுஸ் டிரைவருங்கிற வேலை காலையில் தான் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த வேலை இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எல்லோரையும் ட்ராப் பண்ணியாச்சு. இனி வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வீட்டில் பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க காலேஜ் போவாங்க. யூனிவர்சிட்டி, கத்தார் யூனிவர்சிட்டி, இங்கே போவாங்க. இங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் 12:30 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். ஸ்கூலில் போயிட்டு எல்லா பசங்களையும் கூட்டிக்கிட்டு ஸோ காலையில் யாரை ட்ராப் பண்ணோமோ அவங்க எல்லோரையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். எப்படியும் போகிறதுக்கு அப்படியே 2:30-3 மணி ஆயிரும். இதுதான் எங்களோட வேலை. இப்போ எங்களுக்கு கிடைக்கும் போது ஹவுஸ் டிரைவரோட வேலையே இது தான். சாப்பிட்ற டைம் இருக்காது. கிடைக்கிற டயத்தில் ஒரு கறக்கு, ஒரு ஆலிப் சாய், அதாவது இங்கே நான் சொல்கிற டீயை தான் சொல்லிக்கிருக்கேன், வேறு எதுவும் சொல்ல, டீயை சொல்லிக்கிருக்கேன். டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்குறது தான் வேலை. ஹவுஸ் டிரைவர் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, எப்போதும் சொல்கிறது தான். ஒர்க்கு அதாவது சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி இங்கிலீஷில் ஒன்று இருக்கும், ஒர்க் ஹார்டு நெவர் ஃபெயில்டு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்டா மேபி இருக்கலாம், தெரியலை. இன்றைக்கி ஒரு ரியால் இந்தியா மதிப்புக்கு பார்த்திங்கன்னா 23.33 போயிருக்கு. ஸோ பணம் போடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாகவே போடுங்க, கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் கூட போகட்டும். முன்னாடி ஒரு ட்ரெயிலர் போயிருக்கு, வழியே விட மாட்டேங்கிறான். அவன் 20-30 தான் போயிருக்கான். இப்படி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தா ஓகே, ஸ்லோ பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. இப்போ காலை நேரம் டிராஃபிக்கு பயங்கர ஹெவியாக இருக்கும், பயங்கர ஹெவியாக டிராஃபிக்கெல்லாம். பொண்ணை பார்த்து நேரம் மனசு ஆடும் சனியாட்டும். ஓகே, அல்வாப் மைதர். நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா மைதர், அல்ரயான் மைதர்னு சொல்லுவாங்க. டிராஃபிக்கை பாருங்கள், செம்ம ஹெவி டிராஃபிக். காலையில் இதை தாண்டதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஆனால் இப்போ க்ரீன் சிக்னல் விழுந்திருக்கு, கொஞ்சம் வேகமாக போனோம்னா கிராஸ் ஆகிடலாம். 80 தான் போகணும், அதிகமாக வண்டி வேகமாக ஓட்டக்கூடாது. அவங்கக்கிட்ட சொல்கிறது தான், அதிகபட்சம் 80, ஹைவேஸில் 100. வெற்றிகரமாக சிக்னலை கிராஸ் பண்ணியாச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே நிற்கிறாப்புல, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா தமிழ். கிட்டத்தட்ட எனக்கு அவரை ஒரு 5-6 வருஷமாக அவர் தெரியும். நாங்கள் எப்போதுமே 2 பேர் சேர்ந்து தான் போய் டீ சாப்பிட போவோம். டீ சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்காண்டி வெயிட் பண்ணுறாப்புலைங்க, ஃபோன் பண்ணாப்புல. சரி வெயிட் பண்ணுங்கப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக நான் சொன்ன டைம் 8 மணி. இப்போ கரெக்டாக 7:53 ஆகுது. இன்னும் 7 நிமிஷத்தில் நான் அவரை பிக்கப் பண்ணணும். டைமிங் தான் முக்கியம். பீக்கில் 7 நிமிஷத்தில் போக முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவோம். டிராஃபிக் இல்லைன்னா போயிடலாம். அந்த ஒரு பரதேசியே சாரி பஸ் குறுக்கால வந்துட்டான். அடுத்த டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது இந்த சிக்னல் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். இதான் ரைட் சைடு இடம் இருக்கே, ஏறி அந்த கார் மாதிரி போகலாமேனா போகக்கூடாது.
இதுதான் தப்பு. அதாவது ஏரோ மார்க் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த வளைவு போயிட்டு இப்போ நம்ம போகிற ரோட்டில் தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்படி ஏறக்கூடாது. போலீஸ் ஏதாச்சும் பின்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதாவது அந்த பக்கம் இருந்து நீங்கள் வரீங்க, ரைட் சைட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் ஏறி லெஃப்ட் எடுத்து போய்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் நிற்கிற ட்ராக்லேருந்து போகிறதுங்கிறது ஃபைன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் மனாசரி சிக்னல் இருக்கிறதுல, இதுதான் எங்கள் வீட்டுக்கு திரும்புகிற சிக்னல். இதுதான் ஓகேவா. நம்ம ஸ்பீட் லிமிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 80க்கு மேலே தாண்ட மாட்டேன், 80ல் தான் போவேன். அதிகபட்சம் 80. அதுக்கு 80க்கு மேலே ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா 100ல் போவேன். தெரியுதா. எங்கள் ஏரியா, இந்த ஏரியா என்றைக்குமே வெறிச்சோடி தான் கிடக்கும், ஃபுல்லாலாம் இருக்காது. இதுதான் எங்கள் ஏரியா. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மைதர் ஜோன் 55. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல்ல எது யார் துரோகி யாருங்கிறதே புரிஞ்சுக்க முடியாதுப்பா. கூடவே நிற்கிறானுங்க, கடைசியில் பார்த்தா முதுகில் குத்துறான். நண்பனாக இருக்கிறான், முதுகில் குத்துறான். துரோகியாக இருக்கிறவன் அரவணைக்கிறான். என்ன கணக்குன்னே தெரியல. நண்பன் துரோகி ஆகிறானா இல்லை துரோகி நண்பன் ஆகிறானா முடியலை. ஒரு ரொம்ப வருஷமானா, ஒரு 2 வருஷமாக நல்லா பழகின ஒரு நண்பர், நானும் கூட இருக்கும்போது என்கிட்ட சிரித்து பேசுகிறதும், என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவார். எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்த மனுஷன். ஜஸ்ட்டு கொஞ்சம் நான் வெளியில் வந்துட்டேன், இப்போ என்னை அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டாப்புல. எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணாரோ அதை அப்படியே டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுக்கிருக்கிறாரு. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலை. சித்து ப்ரோ சொல்கிற மாதிரி தான், என்ன வாழ்க்கைடா, வயிறு வாழ்க்கை. அவ்வளோதான், நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு ட்ரக்கு போகுது பார்த்தீங்களா, மிட்சுபிஷி. இப்போ நம்ம ஏறிக்க வேண்டியதான். அப்புறம் இவன் மெதுவாக போகிற வரைக்கும் நம்ம போக முடியாதுல்ல. இது நம்ம ஏரியா மைதர். ஓகே, இதில் ஒரு லெஃப்ட் எடுத்து, எங்கே லெஃப்ட் ஒரு சூப்பர் காஸ்ட்லி கார், அந்த பாருங்க, ப்ளூ கலர் ஆடி கார். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு ப்ளூ கலர் ஆடி கார் நிற்கிது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் குப்பையாக நிற்கிது, ரொம்ப கஷ்டம். எங்கே எப்படி இருக்கு எங்கள் ஏரியா? வேஸ்ட் ஏரியாங்க. ஒரு கடை மயிறு கிடையாது, ஒன்றும் கிடையாது பக்கத்தில். என் நண்பர் இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னாப்புல, புரடியில் அடித்து கூட்டிகிட்டு போக வேண்டியதான் டீ குடிக்க. அவன் காசு தர மாட்டானா, நம்ம காசு போடணுமா? சரி, என்ன அவ்வளோ பெரிய தான் நிற்கிறாப்புல. எங்கே நிற்கிறாப்புல? அதோ நிற்கிறாப்புல. எங்கே போனான்னு தெரியாது, குறிஞ்சானுக்கு போனாலும் எங்கே கொண்டு போனாலும் தெரியாது. ஒரு வணக்கம் சொல்கிறா பாப்பா. யாரு? நான் வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்கிறேன்ல. வீடியோ ஃபோட்டோ எடுக்க மாட்டியா? முதல்ல தாடி முடிய வெட்டிட்டு ஒரு வீடியோ போடு. ஒரு 50 லட்சம் கூட வரும். நம்மட மூஞ்சியை பார்த்தா முன்னாடியே தட்டி விட்டுட்டு பின்னாடி போயிடுவாங்க. நம்ம தாடி என்ன ஆனாலும் சரி, தாடியெல்லாம் கை வைக்க மாட்டேன். அது நீ மொத்தம் வேண்டா, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணு. இது சும்மா இதை இந்த நம்ம ஆளுகளுக்கு முத்தா போனா என்னன்னு தெரியுமாடா? ஏண்டா நீ வேற. நான் தமிழ்நாட்டிலே இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்ப முஸ்லீம் இப்ப நீ முத்தவான்னு சொன்னா எடுக்க கூடாது. நான் தாடி கம்பல்சரி. நாங்களா தமிழ்நாடு பாய்ஸ், நாங்களாம் தாடி எடுக்க மாட்டோம். யாருன்னு சொல்லிடாது. இல்ல அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரொமான்ஸா சொல்ற மாதிரி சொல்லுவான். ரொம்ப தெரியும் ஆக்டிங் தான். நான் இப்ப ஏதாவது குப்பூஸ் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருவேன். ஃபுட் டைம் ரெஸ்டாரண்ட். எப்பா எனக்கு ஒரு வடை, ஒரு டீ. இல்லை, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அதை சொல்லு. நான் ஒன்றும் பண்ணலாம்.